உலகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு துவண்டு விடாமல் அவற்றை எதிர்கொள்வதில் நம்முடைய பங்களிப்பு எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்தில் அறிவை தேடுவதற்கான வாசல்கள் இன்றைக்கு பிரம்மாண்டமாக திறந்து விடப்பட்டிருக்கின்றன. ஒரு மனிதர் எதை வேண்டுமானாலும் அடுத்த நொடியில் அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கான திறப்புகள் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இணையம் என்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக நாம் எதை பற்றியும் எப்போது வேண்டுமானாலும் படித்து தெரிந்து கொள்ளலாம் என்பதும், இடைவிடாமல் அறிவினுடைய அல்லது செய்திகளினுடைய ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு நம் மூளையில் ஓடிக்கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இதை நாம் முந்தைய காலங்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதாவது முன்பெல்லாம் ஒருவர் ஒரு தகவலை தெரிந்து கொள்வதற்கு அல்லது ஒரு செய்தியை தெரிந்து கொள்வதற்கு, ஒரு அறிவை தெரிந்து கொள்வதற்கு தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை செலவிட வேண்டி இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு புறம் ஒவ்வொன்றையும் அறிந்து கொள்வதற்கு நாம் ஒரு முயற்சி எடுப்பதை நாம் பார்க்கிறோம். செய்திகள் குறைவாக கிடைத்தன, அறிவை பெறக்கூடிய இடங்கள் மிக குறைவாக இருந்தன. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த அறிவை தேடுதல் என்பது ஒரு சவால் நிறைந்த ஒன்றாக கடந்த காலத்தில் இருந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் 1990களுக்கு பிறகு மிகப்பெரிய அளவிற்கு இந்த இணையம் என்கிற ஒரு மகத்தான ஒரு புரட்சி இங்கே நடக்கிறது. அந்த புரட்சியின் மூலமாக தகவல்களினுடைய பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. உங்களுக்கு கிடைக்காத எதுவுமே இல்லை, தகவல் சார்ந்து நீங்கள் பெற முடியாத எதுவுமே இல்லை என்கிற ஒரு சூழல் இந்த இணையத்தின் வழியாக உருவாக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய கையடைக்க ஒரு கைபேசியில் நாம் உலகத்தினுடைய அத்தனை செய்திகளோடும் எப்போதும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரோடும் நாம் யாரிடம் வேண்டுமானாலும் நாம் இணைந்து உரையாட முடியும் என்கிற ஒரு சூழல் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது எல்லாமே உண்மையில் மனிதர்களுடைய அறிவு சார்ந்த நடவடிக்கைகளில், சிந்தனை சார்ந்த நடவடிக்கைகளில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். உண்மையில் இந்த அறிவு பெருக்கத்தின் வழியாக, இந்த அறிவினுடைய மடைகள் திறக்கப்பட்டிருப்பதனுடைய வழியாக மனிதர்கள் சிந்தனாபூர்வமாக மாறியிருக்கிறார்களா, அறிவுபூர்வமானவர்களாக மாறியிருக்கிறார்களா, அவர்களிடம் அவர்களுடைய பார்வையில், அணுகுமுறையில் புதிய கோணங்கள் வந்திருக்கிறதா என்பதை பற்றியெல்லாம் நாம் இங்கே சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது இதற்குள் இருக்கக்கூடிய இந்த அறிவை திரட்டுவதில் இருக்கக்கூடிய மிக ஆழமான சிக்கல்கள், பிரச்சனைகளை பற்றி இன்று உலகம் முழுக்க கவலைப்படுகிறார்கள். அதாவது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அறிவை சேகரிக்கிற இந்த முயற்சியில் சிந்திக்கும் திறனை இழந்து வருகிறீர்கள் என்று ஆய்வுகள் சுட்டி காட்டுகின்றன. ஏனென்று கேட்டால் உங்களுக்கு தோன்றுகிறது, எதை பற்றியும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, எது எப்போது தேவைப்படுகிறதோ அப்போது அதை போய் நாம் தேடி படித்து கொள்ளலாம் என்கிற ஒரு மனநிலை என்பது அறிவை தேடுவதற்கான முனைப்பை உள்ளே வற்றச் செய்து விடுகிறது என்று சொல்கிறார்கள். இப்போ உதாரணமாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் வரலாறு சார்ந்து படிக்க விரும்புகிறவராக இருக்கலாம், தத்துவம் சார்ந்து படிக்க விரும்புகிறவராக இருக்கலாம், அரசியலை படிக்க விரும்புகிறவராக இருக்கலாம், சுற்றுச்சூழல் சார்ந்து நீங்கள் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள விரும்புகிறவராக இருக்கலாம். ஆனால் அப்படி ஏதாவது ஒரு துறையில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படுவது என்பது அந்த துறை சார்ந்த ஒரு தேடலிலிருந்து உங்களுக்கு உருவாக வேண்டியது. உதாரணமாக உங்களுக்கு பறவைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆவல் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அப்போது நீங்கள் பறவைகளை தேடிச் செல்வது, பறவைகளை கவனிப்பது, அதோடு ஒரு உளப்பூர்வமாக ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்வது, அதன் வழியாக நீங்கள் பறவைகள் தொடர்பான சில சிறு சிறு விஷயங்களை கற்றுக்கொள்வது என்பது ஒரு அறிவை அனுபவமாக மாற்றி அதன் அடிப்படையில் ஒரு சிந்தனையை நீங்கள் உருவாக்கி கொள்வது என்பது ஒரு முறை. அது உங்களுக்கு அந்த பறவைகளுடைய உலகத்தை பற்றி, இயற்கையை பற்றி ஒரு பார்வையை, ஒரு அணுகுமுறையை உங்களுக்கு கொடுக்கிறது. உங்களுக்கு அரசியலில் ஆர்வம் இருக்கலாம். அப்படி அரசியலில் ஆர்வம் இருக்கிற போது நீங்கள் இதற்கு முன் என்ன செய்வீர்கள் என்று கேட்டால், நீங்கள் ஒரு அரசியல் ஆர்வம் இருக்கிறது என்றால் நீங்கள் ஒரு அரசியல் ரீதியான செயல்பாட்டில் ஈடுபடுவீர்கள். பிறகு அது தொடர்பான அறிவை தேடி போவீர்கள், அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள், நீங்கள் அதில் ஒரு பங்கேற்பாளராக இருப்பீர்கள். ஆனால் இப்போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், நீங்கள் பறவைகளின் மீது ஆர்வம் கொண்டவராக இருந்தால் பறவைகளை பற்றி எழுதப்பட்ட கட்டுரைகளை அல்லது விதவிதமான பறவைகளுடைய புகைப்படங்களை அல்லது அவற்றை பற்றிய வீடியோக்களை நீங்கள் இருந்த இடத்தில் உங்கள் அறையிலிருந்தே பார்த்து கொண்டிருக்க முடியும். இதை நீங்கள் ஒரு சௌகரியம் என்று நம்புகிறீர்கள், அல்லது நீங்கள் அதிகப்படியான அறிவை நீங்கள் சுலபமாக சேகரித்து விடுவதாக நம்புகிறீர்கள். ஆனால் என்ன நடக்கிறது என்றால், ஒரு காட்டில் போய் நீங்கள் ஒரு பறவையை தேடி போய் பார்ப்பதற்கும் ஒரு வீடியோ காட்சியில் இணையத்தில் நீங்கள் ஒரு பறவையை பார்ப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது.
நீங்கள் ஒரு பறவையை தேடிச் செல்கிற போது ஒரு பறவையை மட்டும் பார்ப்பதில்லை, அந்த சூழலோடு தொடர்புடைய ஏராளமான விஷயங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்படி பார்க்கிற போது இயற்கையை பற்றிய ஒரு மிகப்பெரிய அறிவு உங்களுக்கு உருவாகிறது. அந்த அறிவு முழுக்க முழுக்க உங்களுடைய சுயேட்சையான ஒரு அறிவாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய அனுபவத்தின் வழியாக, சிந்தனையின் வழியாக சில புதிய கருத்தாக்கங்களை உருவாக்கி கொள்கிறீர்கள். பிறகு அந்த கருத்தாக்கங்களை செழுமைப்படுத்தக்கூடிய புத்தகங்களை நீங்கள் தேடி போகிறீர்கள். அவற்றை தெளிவுபடுத்துவதற்கான ஒரு இடத்தை தேடி போகிறீர்கள். அதே போல தான் அரசியல் என்பதும். நீங்கள் ஒரு அரசியல் கட்சியிலோ ஒரு அரசியல் இயக்கத்திலோ சேர்ந்து வேலை செய்கிற போது உண்மையில் நீங்கள் ஒரு கோட்பாட்டை பின்பற்றுவது மட்டும் அங்கு நடப்பதல்ல, அல்லது ஒரு தலைவரையோ ஒரு கருத்தையோ பின்பற்றுவது மட்டும் அங்கு நடப்பதில்லை. மாறாக நீங்கள் அங்கு பங்கேற்பாளராக இருப்பதன் மூலமாக ஒரு சமூகத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறீர்கள். மனிதர்களுடைய பல்வேறு மனோபாவங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள். அங்கே நீங்கள் ஒரு பங்கேற்பவராக இருக்கிறீர்கள். அது உங்களுக்கு ஒரு அறிவை கொடுக்கிறது. அங்கு நீங்கள் அந்த விஷயத்தோடு ஒரு இன்ட்ராக்ட் என்று சொல்வார்களே, அந்த விஷயத்தோடு நீங்கள் ஒரு பரிமாற்றத்தை ஏற்படுத்தி கொள்கிறீர்கள். அதன் வழியாக உங்களுக்கு ஒரு சுயமான ஒரு அறிவு, ஒரு சுயமான ஒரு அனுபவம் என்பது உங்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் இணையத்தில் நீங்கள் ஒரு அரசியல் கட்டுரைகளை படித்துவிட்டு உடனடியாக உங்களை நீங்கள் ஒரு அரசியல் விற்பனராக நினைத்துக் கொள்கிறீர்கள். பல சமயங்களில் அந்த கட்டுரைகள் உங்களுக்கு சில பொதுவான கருத்தாக்கங்களை கொடுக்கலாம். ஆனால் உங்களுடைய அனுபவமாக அது மாறுவதில்லை. உங்களுடைய சுயமான புரிதல்களுக்கு அது உதவுவதில்லை. அதே போல ஒரு வார்த்தையை உங்களுக்கு தெரியாவிட்டால் முன்பெல்லாம் அந்த வார்த்தையை கற்றுக்கொள்ள முயற்சிப்பீர்கள். இப்பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், நீங்கள் வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பதில்லை. எப்போது வேண்டுமானாலும் அதை போய் நீங்கள் கூகுளில் நாம் தேடி எடுத்துக்கொள்ளலாம் என்கிற ஒரு மனோபாவம் உங்களுக்கு வந்துவிட்டது. இப்படி ஒவ்வொன்றிலிருந்தும் கற்றுக்கொள்வதற்கு பதிலாக ஒவ்வொன்றையும் நம்முடைய சிந்தனையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்வதற்கு பதிலாக நாம் என்ன செய்கிறோம் என்று கேட்டால், எப்போது எது தேவைப்படுகிறதோ அப்போது அதை எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் என்கிற ஒரு நிலை என்பது சிந்தனைக்குள் ஒரு மந்த நிலையை உருவாக்குகிறது. இந்த மந்த நிலை என்பது நம்மை பங்கேற்பாளர்களாக இல்லாமல் வெறும் பார்வையாளர்களாக மட்டும் நம்மை பல இடங்களில் வைத்திருக்கிறது. ஆகவேதான் இந்த அதிகப்படியான தகவல் பெருக்கம் என்பது நம்மை ஒரு விதமான மூடுண்ட மனிதர்களாக, நமக்கு நாமே ஒடுங்கிய மனிதர்களாக உருவாக்குகிறது என்று எனக்கு தோன்றுகிறது. இந்த மூடுண்ட தன்மை என்பது பல விதங்களிலும் உலகத்தோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்புகளை துண்டிக்கிறது. வாழ்க்கையோடு நமக்கு இருக்கக்கூடிய நேரடி பரிச்சயங்களை துண்டிக்கிறது. மாறாக நீங்கள் தகவல்களினுடைய ஒரு மிகப்பெரிய கிடங்காக நீங்கள் மாறுகிறீர்கள். அதாவது பணம் என்பது உங்கள் கையில் செலவழிக்கக்கூடிய பணமாக இருக்கிற போதுதான் அதற்கு ஒரு செலவீடு சார்ந்த அனுபவம் சார்ந்த மதிப்பு இருக்கிறது. மாறாக ஒரு வங்கியில் இருக்கக்கூடிய பணம் என்பது எப்படி வெறும் எண்களாக இருக்கிறதோ அதேபோல்தான் நம்முடைய அனுபவத்தோடு இணையாத, செயல்பாட்டோடு இணையாத, வாழ்க்கையினுடைய சமூக பங்கேற்பு இல்லாத அறிவு என்பது அது வெறுமனே நமக்கு வெறும் சுமை என்பதை தவிர அதன் மூலமாக நம்முடைய ஆளுமையும் மாற்றமடைவதில்லை, நம்முடைய அணுகுமுறைகளும் மாறுவதில்லை என்பதைத்தான் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.